மீனா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ எனக்கு எதெல்லாம் தேவையோ அத நானே போய் என் பணத்துல வாங்கிக்கிறேன். வேலை மட்டும் இருந்தா போதும்க்கா. நம்ம யார் கையையும் எதிர்பார்க்க தேவையில்ல. மீனா, என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு தூரம் சொன்னாலும் கேட்க மாட்டியா? நீ யார பாக்குறதுக்காக கோயிலுக்கு வந்த, யார் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த, எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன். அவங்களோட உனக்கு என்ன பேச்சு மீனா? என் பேச்ச நீ மதிக்கவே மாட்டல. வீட்டுல யாரும் உங்களை எங்க போறீங்க என்னன்னு கேட்கலையா? கேட்டாங்க. நான் திருச்சியில ஒரு நிலம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இது செகண்ட் ஸ்டேஜ் தான். சோ கண்டிப்பா குணப்படுத்திடலாம். நீங்க பெருசா பயப்பட வேண்டாம். நான் எல்லாம் ஒரு காரணமா தான் அவங்க கூட பேசுறேன். அப்படி என்ன காரணம்? நம்ம மொத்த குடும்பமும் அவங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ மட்டும் எதுக்கு போய் பேசிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இனிமேல் என் குடும்பத்துக்கு எதிராக வேலை செஞ்ச நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் மீனா. வீட்டை விட்டு வெளியில போ. என்னால உன் கூட வாழ முடியாது. இப்பதானே நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க. அப்புறம் நீயும் உன் மயிலாக்கா மாதிரி ஆயிடுவ. இது என்னோட குவார்டர்ஸ், எனக்காக என் ஆபீஸ்ல கொடுத்தது. இங்க இருந்து நீங்க என்ன போக சொல்றீங்களா? நீங்க வார்த்தையை விட்டதுனாலதான் நான் பதிலுக்கு பேச வேண்டியதாயிடுச்சு. இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன் மீனா. பாரு நான் என்ன பண்றேன்னு. என்னடா ஏதாச்சும் பிரச்சனையா? உன்னோட மருமக மீனா என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாமா?